பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, நான் பட்டயத்தால் மல்கூஸ் காதை வெட்டுவேன், உன்னையும் மன்னிக்கிறேன், ஓ மேலையும் அன்பா இருக்கிறேன். ஒருத்தன் எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் பெறாத மனுஷனை 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனையும் நேசிக்கிறேன். எவ்வளவு மேலான அன்பை அவர் பேசிக்கிட்டு இருக்காரு தெரியுமா? நம்ம இன்னைக்கு 10 ரூபா அன்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் உட்காந்து, அப்படிதானா? எல்லாரும் சொல்லுங்க, டிஃபால்ட் வேற, அவர் சொன்னது வேற. சொல்லுங்க. அப்போ நான் மனவாட்டியா மாறணும்னா, நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பா இருங்கள். அடுத்த வசனம் போடுங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால், எதினால்? அன்னைக்கு ஒரு ரீல் பார்த்தேன், அதுல ஒருத்தர் அந்நிய பாஷையை விவரிக்கிறார். அதாவது அந்நிய பாஷையில அவர் எவ்வளவு கடவுளோட இருக்கார், அதுக்கு அவர் பேசி பேசி காமிக்கிறார். ஏதாவது இருந்தா பாருங்க. லைட்டா பேசினா அவர் ஆண்டவருக்கும் அவருக்கும் இடையில ஒரு 90% ஒப்புரவுல இருக்காராம். பிறகு வேற மாதிரி பேசுறாரு 100%. பிறகு வேற மாதிரி பேசுறாரு முதல் ஆகாயமா. இப்படியே பேசி பேசி கடைசியில் ஒருத்தர் சொல்றாரு, தேவன் பக்கத்திலே உட்கார்ந்துருக்காராம். இன்னைக்கு வரையற அந்நிய பாஷையில அல்ல, நீங்க பேசுற அந்நிய பாஷையில உங்களை மதிக்க. ஆனா இன்னைக்கு என்ன உலகம் சொல்லுது, ஒருத்தர் ரகாலபா ரகாலபா கத்துனான்னா அவன் தான் அந்நிய தேவனோட ஐக்கியமா இருக்கான்னு அர்த்தம். நோ, அது அவரவருடைய வாழ்க்கை. ஒருத்தர் பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அப்படியே தாடி கூட வெள்ளையா வச்சு ஏசுநாதர் மாதிரி வந்துட்டா நம்ம சொல்லிடுறோம் அவர் ஒரு ஏசுநாதர். நோ, உள்ளுக்குள்ள டிஃபால்ட் சாக்கடையா. வெளியே தான் வெள்ளத்தாடி, உள்ளுக்குள்ள தாடி பூரம் சாக்கடை. டிஃபால்ட்டை மறந்துடாதீங்க. அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அவருடைய சீஷன் அறிந்து கொள்றதுக்கே அவர் வச்சிருக்கிற குவாலிட்டி, ஒருவர் பேரில் இன்னொருவர் அன்பாயிருங்கள். அப்ப மனவாட்டியா சேர்க்கிறதுக்கு அதுல எவ்வளவு குவாலிட்டி எதிர்பார்த்திருப்பாரு. அப்போ ஒருவரில் ஒருவர் நம்ம காட்டுற அன்புனால தான் இயேசுவின் சீடர்னு காட்ட முடியுமா? நம்ம கோபுரத்தை 40 அடி உயரத்துக்கு மேல எழுப்பி அதுல ஒரு சிலுவையை வச்சு சோப்பு கலர்ல லைட்டை போட்டு நம்மளை கிறிஸ்தவர்களா காட்டுறோம், அப்படித்தானா? செயினை வேகமா போட்டு இங்கன ஒரு சிலுவையை தொங்க விட்டு நான் ஒரு கிறிஸ்தவள்னு காட்டுறோம். ஆண்டவர் சொல்ற இதெல்லாம் டிஃபால்ட். நீ எதுக்கு செயின் போடுறன்னு எனக்கு தெரியும், அந்த செயினை எவ்வளவு பெரிய வடமா மாக்குறன்னு எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறியப்படுவீர்கள்.